அஸ்ட்ரோ6 சேனல் நேயர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம். இந்த தொகுப்புல குரோதி வருடம் தமிழ் புத்தாண்டின் முதல் கிரக பயிற்சியாக அமைய போகுது. நமக்கு இந்த குரு பயிற்சி குரு பகவான் சுபஸ்ரீ குரோதி வருடம் சித்திரை மாதம் 18ஆம் தேதி, அதாவது 1/5/2024 புதன்கிழமையன்று மாலை 5:21 மேஷ ராசியிலிருந்து ரிஷப ராசிக்கு பெயர்ச்சி அடைய போறாரு. அதே மாதிரி 12 ஆண்டுகளுக்கு பிறகு ரிஷப ராசிக்கு போறாரு இந்த குரு பகவான். குரு பார்க்க கோடி நன்மை அப்படிங்கிறதுக்கு ஏற்ப தன்னுடைய பார்வை பலத்தால மக்களுக்கு நல்ல பலன்களை வழங்குவார் குரு பகவான். குரு தன்னுடைய பார்வையால 5, 7, 9 ஆகிய இடங்களை பார்க்கறாரு. 5ஆம் வீட்டா கன்னியையும், 7ஆம் வீட்டா விருச்சிகத்தையும், 9ஆம் வீடா மகர ராசியையும் பார்க்கறாரு. குரு பகவான் நேரடியாக பார்க்கறதால இந்த ராசிக்காரர்கள் அனைவருக்குமே தொட்டது துலங்கும், தொழில் வளம் சிறக்கும், விரும்பியபடியே காரிய வெற்றி உண்டாகும். உங்களுக்கு வாகன யோகம் அப்படிங்கிறது தேடி வரப்போகுது. செல்வாக்கு மிக்கவர்களாக நீங்கள் இந்த உலகத்தில் பவனி வர போகிறீங்க அப்படின்னு தான் சொல்லணும். இந்த குரு பயிற்சிக்கு முன்னதாகவே குரு சன்னதியிலலாம் கூட்டு பிரார்த்தனைகளை மேற்கொள்ளணும். ஏன் அப்படின்னா, இந்த குருவானவர் தன்னுடைய பகை கிரகமான சுக்கிரன் வீட்டுக்கு போறாரு. அதனால சற்று நிதானத்தோடு நம்ம நடந்துக்கணும். எல்லா காரியத்திலையும் சரி, குரு சேர்ந்தால் கோடி தோஷம் நிவர்த்தியாகும் அப்படின்னு நமக்கு ஜோதிட சாஸ்திரம்லாம் சொல்லுது. எதிரியா இருந்தாலும் எதிரில் வந்து குரு பார்த்தா உங்களுக்கு பகை உணர்வு மாறி பாச உணர்வு அப்படிங்கிறது கூடி வரும். அதனால் இந்த நடக்க இருக்கிற குரு பயிற்சி எல்லார் வாழ்விலையுமே, எல்லாருடைய வாழ்க்கையிலையுமே எதிர்பாராத மாற்றங்களையும் ஏற்றங்களையும் வழங்க போகுது. இந்த குரு பயிற்சியால் தங்கம் வெள்ளியோட விலை அப்படிங்கிறது உயர்ந்துக்கிட்டே தான் போகும். வெள்ளியோட விலையும் விறுவிறு அப்படின்னு ஏறும். எரிபொருட்களோட விலை கூட சற்று இறங்குவது போல தோன்றினாலும் திடீரென ஏறுமுகமாகி மக்களை வந்து சற்று திண்டாட வைக்கும். அதே மாதிரி வீடு கட்டும் பொருட்களான மணல், செங்கல் உள்ளிட்ட கட்டுமான பொருட்கள், மின்சாதன பொருட்களோட விலையும் கட்டுக்கடங்காம உயரப்போகுது. எலக்ட்ரானிக்கல் பொருட்கள், கம்ப்யூட்டர், செல்போன் இதோட உபயோகம்லாம் அதிகமாகவே இருக்கும். மக்களிடத்துல எலக்ட்ரானிக் வாகனங்களோட வருகையும் மக்களிடத்தில் அதிக வரவேற்பு பெறும். இந்த குரு பயிற்சிக்கு பிறகு காய்கறிகளோட விலையும் இந்த குரு பயிற்சிக்கு பிறகு அதிகரிக்கும். மருத்துவத்துறையும் விஞ்ஞான வளர்ச்சியும் நாட்டுக்கு பெருமை வந்து சேர்க்கும். விளையாட்டு வீரர்களாலும் இந்த நாட்டுக்கெல்லாம் பெருமை கிடைக்கும். நூல் விலை ஏற்றத்தால ஜவுளித்துறையில் ஒரு சில முடக்கம் அப்படிங்கிறது இருக்கலாம். விவாகரத்து வழக்குகள்லாம் அதிகரிக்கும். அரசியல் களம் அப்படிங்கிறது சூடு பிடிக்கும் இந்த குரு பயிற்சிக்கு பிறகு நாட்டில். அதே மாதிரி உட்கட்சி பூசல் அப்படிங்கிறது அதிகரிக்கும். தேர்தல் முடிவுகள்லாம் உங்களுக்கு ஆச்சரியத்தை கொடுக்கும் விதத்தில் இருக்க போகுது. இந்த குரு பயிற்சியால் மக்களுக்கு அப்படின்னு பார்த்தோம்னா பஞ்சபூதங்களாலும் பிரச்சனைகள் அப்படிங்கிறது வரலாம். இயற்கை சீற்றம் மக்களை அப்படிங்கிறது பாதிக்கும். ரிஷபத்தில் சஞ்சரிக்கும் குரு பகவான் வந்து வக்கரம் பெறுறாரு. வக்கர காலத்தில் வந்து ஒரு சில ராசிக்கு வளர்ச்சியும் ஒரு சில ராசிக்கு தளர்ச்சியும் இருக்கும். இதற்கு இடையில பார்த்தோம்னா 26/4/2025 ராகு கேது பயிற்சி அப்படிங்கிறது நிகழ இருக்குது. இப்படிப்பட்ட சூழலில் இந்த குரு பகவான் வந்து பயிற்சி அடைகிறாரு. மேஷம் முதல் மீனம் வரை இருக்கக்கூடிய 12 ராசிக்காரர்களுக்கும் இந்த குரு பயிற்சியால் எப்படிப்பட்ட பலன்கள்லாம் கிடைக்கும் அப்படின்னு நம்ம விரிவாகவே பார்ப்போம். விசாகம் 4ஆம் பாதம், அனுஷம் கேட்டை நட்சத்திரத்தில் இருக்கிறவங்களுக்கும் விருச்சிக ராசிக்காரர்களுக்கும் இந்த வரப்போகிற குரு பயிற்சி உங்களுக்கு எப்படி இருக்கும், என்னென்ன பலன்கள்லாம் கிடைக்கும் அப்படின்னு பார்க்கலாம். 7ல் வராரு உங்களுக்கு குரு பகவான். எல்லா நாட்களிலையும் உங்களுக்கு பண வரவு அப்படிங்கிறது கிடைக்க போகுது. அதிக புத்தி கூர்மையும் சமூக பற்றும் கொண்டவர்கள் தான் இந்த விருச்சிக ராசிக்காரர்கள். செவ்வாயின் ஆதிக்கத்தில் நீங்கள் பரிந்திருப்பீங்க. உங்கள் ஜென்ம ராசிக்கு 2-5க்கு அதிபதியான குரு பகவான் 1/5/2024 முதல் 14/5/2025 வரைக்கும் சப்தமஸ்தானமான 7ஆம் வீட்டில் இருக்க போகிறாரு. உங்கள் வாழ்வில் மிகப்பெரிய முன்னேற்றம் அப்படிங்கிறது ஏற்பட போகுது. விருச்சிக ராசிக்காரர்களுக்கெல்லாம் கடந்த காலத்தில் இருந்துட்டு வந்த பொருளாதார நெருக்கடிகள், தொழிலில் எதிர்ப்புகள் எல்லாமே இருந்த இடம் தெரியாமல் போக போகுது. விருச்சிக ராசிக்காரர்களுக்கு பண வரவு அப்படிங்கிறது தாராளமாக இருந்து உங்களுடைய குடும்பத்தோட தேவைகளை பூர்த்தி செய்கிற அளவு இருக்கும். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு நீண்ட நாள் கனவுன்னு சொல்லக்கூடிய வீடு கட்டுவது, இடம் வாங்குவது, இந்த மாதிரியான அசையா சொத்துக்கள் வகையிலெல்லாம் உங்களுக்கு நல்ல அதிர்ஷ்டம் அப்படிங்கிறது கிடைக்க போகுது. 7ல் சஞ்சரிக்கக்கூடிய குரு பகவான் அவரோட பார்வையால் 1, 3, 11 ஆகிய இடங்களை பார்க்குறாரு. அதனால எல்லா விஷயத்துலையும் நீங்கள் உற்சாகத்தோடு செயல்படுவீங்க. உங்களுடைய அனைத்து முயற்சிகளும்
பரிபூரணமாக வெற்றியை தரக்கூடியதாக இருக்கும். எதிர்பாராத அதிர்ஷ்டத்தை அடையிறதுக்கெல்லாம் வாய்ப்புகள் அப்படிங்கிறது கிடைக்க போகுது. உங்களுடைய உடல் ஆரோக்கியமானது மிகச் சிறப்பாக இருக்கிறதால சுறுசுறுப்பாக செயல்படுவீங்க அப்படின்னு தான் சொல்லணும். தேவையற்ற வீண் செலவுகள்லாம் குறைஞ்சி சேமிக்கக்கூடிய அளவுக்கு உங்களுக்கு பண வரவு அப்படிங்கிறது இருக்கும். குரு பகவானோட 1ஆம் இடத்து பார்வையால் சீரும் சிறப்பும் செல்வாக்கும் உங்களுக்கு அதிகரிக்கும். உறவினர்களோட ஒத்துழைப்பெல்லாம் கிடைக்க போகுது. நண்பர்கள் நல்ல தகவல்களை கொண்டு வந்து சேர்ப்பாங்க. முன்பின் தெரியாதவங்க கூட உங்களுடைய முன்னேற்றத்துக்கு வழிவகுத்து கொடுக்குவாங்க அப்படின்னு தான் சொல்லணும். குருவின் பார்வை 3ஆம் இடத்துல பதிகிறதால சகோதரர்களுக்கு இடையே ஏற்படும் ஒற்றுமை அப்படிங்கிறது சிறப்பாக இருக்குது. பாகப்பிரிவினையெல்லாம் நீங்கள் சிறப்பாக செய்துக்கலாம். சுமூகமாக முடியும். எந்த சண்டை சச்சரவும் இருக்காது. உங்களுக்கு பக்கபலமாக இருந்து சிக்கல்களை தீர வழிகாட்டுவாங்க. அதிகார பதவியில் இருக்கிறவங்கெல்லாம் உங்களுக்கு பக்கபலமாக இருக்கிறதால பல சிரமங்கள் அப்படிங்கிறது குறையும். வெளிநாட்டில் உள்ள பெரிய நிறுவனங்கள்லேருந்து அழைப்புகள்லாம் வரும். தன்னம்பிக்கையும் தைரியமும் கூடும் உங்களுக்கு இந்த குரு பயிற்சிக்கு பிறகு. விருச்சிக ராசிக்காரர்களுக்கெல்லாம் உங்களுடைய திட்டங்களை நடைமுறைப்படுத்துவதில் உங்களுடைய திறமை அப்படிங்கிறது வெளிப்படும். அந்த அளவு உங்களுக்கு வேலை அப்படிங்கிறது இருக்கும். 11ஆம் இடத்து குருவின் பார்வையால் நீங்கள் எதிர்பார்த்ததை காட்டிலும் தொழிலில் கூடுதல் லாபம் அப்படிங்கிறது கிடைக்கும். அதே மாதிரி புதிய ஒப்பந்தங்கள்லாம் உங்களுக்கு சேரும். குட்டுத்தொழிலிருந்து விடுபட்டு தனித்து இயங்கக்கூடிய வாய்ப்பு அப்படிங்கிறதே கிடைக்கும். விருச்சிக ராசிக்காரர்களுக்கெல்லாம் முன்பெல்லாம் உங்களை நிராகரித்த நிறுவனங்கள்லாம் இப்போ உங்களை தேடி வருவாங்க. உத்தியோகத்துலலாம் நீண்ட நாட்களாக கிடைக்காத சம்பள உயர்வு, பதவி உயர்வுலாம் இந்த நேரத்தில் கிடைக்க போகுது. சொந்த தொழில் நடத்தி வருவங்கள்லாம் கிளை தொழில் தொடங்குறதுக்கு முன் வருவீங்க. அதற்கு பக்கபலமாக உங்களுக்கு பணியாளர்கள் உபயோகமாக இருப்பாங்க. குடும்பத்தில் மங்களகரமான சுபகாரியங்கள்லாம் கைகூடி வரும். திருமண வயதில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் நல்ல வரன் கிடைக்கக்கூடிய அதிர்ஷ்டம்லாம் இருக்குது. இந்த தருணத்தில் தொழில் வியாபாரத்துலலாம் உங்களுக்கு போட்டியாக இருந்தவங்கெல்லாம் விலகி நல்ல மாற்றம் அப்படிங்கிறது ஏற்பட்டு கௌரவமான நிலையை அடைவீங்க. விருச்சிக ராசிக்காரர்கள் அனைவருமே உங்களுடைய பொருட்களுக்கு சந்தையில் நல்ல விலை கிடைக்கிறதால விவசாயிகள்லாம் அதிகமான லாபங்களை ஈட்டுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. போட்ட முதலீடுகளை சுலபமாக எடுப்பீங்க. வேலையாட்கள்லாம் ஒத்துழைப்பு மிகச்சிறப்பாக இருக்கிறதால எடுத்த ஆர்டரை குறித்த நேரத்துக்குள்ளே முடிச்சு கொடுப்பீங்க. தொழில் நிமித்தமாக நீங்கள் பயணங்கள்லாம் மேற்கொள்ளக்கூடிய வாய்ப்பு இருக்குது. உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் கடந்த காலத்தில் இருந்துட்டு வந்த அலைச்சல், டென்ஷன் எல்லாமே குறைஞ்சி பணியில் நிம்மதியோடு செயல்படுவீங்க. நம்ம சந்தோஷத்தோடு செயல்பட்டாலே எந்த காரியமாக இருந்தாலும் அதில் நல்ல முன்னேற்றம் இருக்கும். உங்கள் மீது இருந்த வீண் அவப்பெயர், வீண் பழிகள் எல்லாமே தற்போது விலகுவதால் இந்த இடத்துல உங்களுக்கு நல்ல பெயர் அப்படிங்கிறதே கிடைக்கும். அதிகாரிகளோட ஒத்துழைப்பு உங்களுக்கு சிறப்பாக இருக்கிறதால உங்களுடைய வேலையில் முழு ஈடுபாட்டோடு ஈடுபடுவீங்க. நீண்ட நாட்களாக புதுசாக வேலை தேடிக்கிட்டு இருக்கிற விருச்சிக ராசிக்காரர்களுக்கெல்லாம் தற்போது ஒரு பெரிய நிறுவனத்திலிருந்து அழைப்புகள்லாம் வரும். மற்றவர்களால் முடிக்க முடியாத பணியை கூட நீங்கள் தலையிட்டீங்க அப்படின்னா சிறப்பாக செய்து முடிக்கக்கூடிய ஆற்றல் அப்படிங்கிறது உண்டு விருச்சிக ராசிக்காரர்களுக்கெல்லாம். உங்கள் ராசிக்கு 5ல் ராகும் 11ல் கேது சஞ்சரிக்கிறதால உணவு விஷயத்தில் மட்டும் சற்று கட்டுப்பாட்டோடு இருக்கணும். விருச்சிக ராசிக்காரர்கள் உற்றார் உறவினர்களெல்லாம் அனுசரித்து போகிறது நல்லது. குறிப்பாக ஒரு சிலருக்கெல்லாம் பிள்ளைகள் வழியில் சின்ன சின்ன பிரச்சனைகள் அப்படிங்கிறது வந்துட்டே இருக்கும். பிள்ளைகளுடைய எதிர்காலம் பற்றிய கவலைகளும் ஏற்படலாம். நீங்கள் சற்று நிதானத்தோடு செயல்பட்டீங்க அப்படின்னா எந்த விதமான பிரச்சனையும் உங்களை அண்டாது அப்படின்னு தான் சொல்லணும். குரு பகவான் வக்ரகதியில் சஞ்சரிக்கிறாரு. 9/10/2024 முதல் 4/2/2025 வரைக்கும் குரு பகவான் வக்ரகதியில் போகிறாரு. குரு பகவான் வக்ரகதியில் சஞ்சரிக்கிறது சற்று சாதகமற்ற அமைப்பு அப்படின்னாலும் கேது 11ல் சஞ்சரிக்கிறதால எல்லா விதத்துலேயும் உங்களுக்கு ஓரளவு நற்பலன் அப்படிங்கிறது கிடைக்க போகுது. பண விஷயத்தில் மட்டும் பிறருக்கு முன்ஜாமீன் கொடுப்பதை தவிர்த்துக்குங்க. யாருடைய நகைகளை இரவல் வாங்குவது, இரவல் கொடுப்பது, இது எல்லாத்தையும் தவிர்த்துக்கணும். தான் உண்டு தன் வேலை உண்டுன்னு இருக்கணும். உடல் ஆரோக்கியம் ஓரளவு முன்னேற்றமாக இருக்கும். எடுக்கும் காரியங்களை சுறுசுறுப்பாக செய்து முடிப்பீங்க. குடும்பத்தில் உள்ளவர்களோட ஒத்துழைப்பு அப்படிங்கிறத சற்று குறைய தொடங்கும். இந்த குரு வக்ர காலத்தில் உங்களுக்கு ஏற்றமும் இருக்கும், இறக்கமும் இருக்கும். கடுமையாக உழைச்சாலும் பொருளாதாரத்தில் பற்றாக்குறை அப்படிங்கிறது இருக்க தான் செய்யும். விருச்சிக ராசிக்காரர்களுக்கெல்லாம் பூர்வீக சொத்து பிரச்சனை அப்படிங்கிறது அந்த நேரத்தில் வரலாம். உத்தியோகத்தில் மேலதிகாரிகளெல்லாம் முடிஞ்ச வரைக்கும் அனுசரித்து போகணும். 3ஆம் நபரிடம் உங்களுடைய முன்னேற்றத்தை பற்றி பகிர்ந்து கொள்வதை தவிர்த்துக்குங்க. வியாழக்கிழமை தோறும் குரு வழிபாடு செஞ்சுட்டு வந்தீங்க அப்படின்னா குரு வக்ர காலத்தில் கூட உங்களுக்கு நல்ல முன்னேற்றம் இருக்கும்.
சனி வந்து நாளில் சஞ்சரிக்கிறதால நெருங்கியவர்களும் விட்டு கொடுத்து நடந்துக்கிட்டீங்க அப்படின்னா குடும்பத்தில் ஒற்றுமை குறையாமல் இருக்கும். பொருளாதார நிலையும் உங்களுக்கு சிறப்பாக இருக்கும். உங்களுடைய குடும்ப தேவைகள் அனைத்துமே பூர்த்தியாகும். எடுக்கும் முயற்சிகள் எல்லாவற்றிலுமே உங்களுக்கு வெற்றிகள் அப்படிங்கிறது கிடைக்கும்னாலும் சுபகாரிய முயற்சிகளில் ஒரு சில இடையூறுகள்லாம் வரலாம். ஆடம்பரமான செலவுகளையும் பயணங்களையும் முடிஞ்ச வரைக்கும் தவிர்த்துக்குங்க. ரிஷபராசியில் குரு சஞ்சரிக்கும் போது ராகு கேது பேச்சும் இருக்குது. கும்பராசிக்கு ராகுவும் சிம்ம ராசிக்கு கேதுவும் பேச்சு ஆகுறாங்க. 4ஆம் இடத்துல ராகுவால சொத்துக்கள் வாங்கக்கூடிய யோகெல்லாம் இருக்குது. விருச்சிக ராசிக்காரர்களுக்கெல்லாம் தொழில் தொடங்குவது பற்றி நீண்ட நாள் வரைக்குமே கனவு கண்டுட்டு வந்திருப்பீங்க. உங்களுடைய கனவு அப்படிங்கிறது நினைவாகும். கேதுவோட பலத்தால் தொழில்ஸ்தானம் வலிமை அடையுது. அதனால தலைமை பதவிகள் அப்படிங்கிறது தானாகவே வந்து சேரும். உங்களுக்கு வெளிநாட்டில் செட்டில் ஆகக்கூடிய வாய்ப்பெல்லாம் விருச்சிக ராசிக்காரர்களுக்கு இருக்குது. இல்லத்து பூஜை அறையில் கற்பக விநாயகரை படத்தை வச்சுட்டு கற்பக விநாயகரை வழிபட்டுட்டு வந்தீங்க அப்படின்னா உங்களுடைய கவலைகள் அனைத்துமே கரைந்தோடும். காலையில் எழுந்து நீராடிட்டு சூரிய நமஸ்காரம் செய்து சூரிய பகவானை வழிபட்டுட்டு வாங்க. தினமும் மாலை நேரத்தில் அம்பிகைக்கு நெய் தீபம் ஏற்றி இல்லத்து பூஜை அறையில் வழிபட்டுட்டு வந்தீங்க அப்படின்னா உங்களுடைய கவலைகள் அனைத்துமே நீங்கி நல்ல மகிழ்ச்சி அப்படிங்கிறது இருக்கும். குடும்பத்தில் நல்ல முன்னேற்றமும் இருக்கும். விருச்சிக ராசிக்காரர்களுக்கெல்லாம் இந்த குரு பயிற்சி மிக சிறப்பாக இருக்கக்கூடிய பயிற்சியாகவே இருக்குது.